ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மவுண்ட் வாங்கிட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் பண்ணவே முடியல. செஸ்ட் மவுண்ட்டில் சில பல சேஞ்சிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரே ஒரு யூசேஜ் தான் இருக்குதுன்னு நினச்சேன் அந்த செஸ்ட் மவுண்ட்டை வச்சு. ஸோ நிறையா ஸ்க்ரூ டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் வச்சு நான் எடுத்தேன், அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ அடுத்து திருப்பி வேறு ஆங்கிள் மாற்றினேன், அதுவுமே சரியில்லை. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ஆங்கிள் ஓரளவு செட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த செஸ்ட் மவுண்ட்டை வாங்கி ராவாக அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ ஸ்டெபிலைசேஷன் கம்மியாக இருக்கிறதுனால செஸ்ட் மவுண்ட்டில் பல மாதிரியான ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஸோ இப்போ இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி அணக்கரை ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிமலை புளியஞ்சேரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே போகக்கூடிய இந்த பாலம் இது. ஸோ ஆக்சுவலாக ரெக்கார்டு ஆகிட்டுருக்கு. ஸோ வண்டியை நிறுத்தி ரெக்கார்டு எல்லாம் ஓகேவா விசுவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அல்ட்ரா வைடு மோடில் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த செஸ்ட் மவுண்ட்டு அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதை வச்சு ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஓட்டி காட்டினேன். ஸோ லாங்கில் இதை வச்சு ஓட்டுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம கவனம் ரோட்டில் மட்டும் இல்லாமல் இந்த செஸ்ட் மவுண்ட் மொபைல் ஹோல்டர்லேயே நம்ம கவனம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த புளியஞ்சேரி பாலத்தில் இறங்கி படுத்து இப்போ இதில் கீழே போனால் ஏராகரம், லெஃப்ட்டு போனால் ஏராகரம், ரைட்டு போனால் மேலக்காவரி. நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அணக்கரை கிட்டே போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவுமே எடுக்கும்போது எனக்கு ஒரு யோசனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரம்ஜான் டைம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆனதோட வெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரியல. இந்த இயர் ரம்ஜான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துருச்சு, மார்ச்லேயே. இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானோடு சேர்ந்து வெயிலுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் சரியான பொழக்குது. அதனால காலை டைமில் வெளியே வர முடியல. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு வேலை ஓடிடும். தூங்கி அனுப்பிச்சோம்னாவே டைம் ஆகிடும். சார் நைட் டைம் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ எடுக்கவே முடியாது. ஸோ வெளிநாட்டிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரும்போது எனக்குமே வந்து புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்களே அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி போட்டுருந்தாங்க. எல்லா பக்கமும் டேக் டைவர்ஷன் அங்கே இங்கே மாற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்த ரோட்டை ஏடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2 வருஷம் அவங்க போட்ட உழைப்பில் தரமாக கட்டியிருக்காங்க. வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பி அப்ராடு போக போகிறேன் அப்படிங்கிற வந்தோன்னே சரி நைட் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ கிளியராக இருக்கும். இப்போ தான் வண்டியை நிறுத்தி எப்படி ஃபுட்டேஜ் வந்திருக்குன்னு பார்த்தேன். ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ வண்டி ப்ளஸ் ரோடு ப்ளஸ் என்னோடய வியூ எப்படி இருக்கோ அதே போல் வந்து வீடியோவில் வந்து விழுந்துருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட் மோடில் வந்து போட்டிருக்கேன். அல்ட்ரா ஒயிட் மோடில் போட்டால் மட்டும்தான் எல்லாமே வந்து வீடியோவில் கவர் ஆகுது. நார்மலாக எடுத்தேன் அப்படின்னா மொபைலு நல்ல கிளியராக இருக்கும். ஆனால் என்னன்னா ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது. வண்டி மட்டும்தான் கவர் ஆகுது, ரோடு கூட கொஞ்சம் தான் தெரியுது. அல்ட்ரா வைடு மோடில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-7:15 இருக்கும். இஃப்தார் டைம் முடிச்சுட்டு அதோட வந்து கிளம்புனேன். ரோடை பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக காலி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேன் போட்டிருக்காங்க. 1 2 3 லேனு. இங்கே கூட வண்டி ஓட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அமைதியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க பார்த்த வேலை எல்லாமே ஒர்த்து. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க வெளிநாட்டிலேருந்து வரணும்னு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட என்ன தான் நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தாலும் 6 மாதம் தான் தாக்கு பிடிக்கும். 6 மாதம் தான் நம்ம அப்ராடில் போனோம்னா. அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் கம்பெனியில் லீவு கிடைக்காது. லீவு கிடைச்சாலும் டிக்கெட் போட்டு வரதுக்கு காசு சரியாக இருக்காது. ஸோ ஊருக்கு வரணும்னு ஆசை இருக்கும். வேறு வழி இல்லாமல் அப்படியே வேலை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ நீங்களாம் இந்த மாதிரி நம்ம சேனலை பார்க்கும்போது நம்ம ஊரில் இப்படி இருக்குதா, இவ்வளோ சேஞ்சஸ் வந்துருச்சா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இந்த ரோடெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாலம் இறங்க போகிறோம். பாலம் இறங்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் டொயோட்டா ஷோரூம் வருது. லெஃப்ட்டில் பார்த்தீங்களா, இது வந்து டொயோட்டா ஷோரூமு.
ஸோ 2 வருஷம் முன்னாடி இந்த ரோடு எப்படி இருந்துச்சு, அப்போ டொயோட்டா ஷோரூம் எங்கே இருந்துச்சுங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்க இந்த கொரநாட்டு கருப்பூர், சோழபுரம், இல்லை திருப்பனந்தாள், இல்லை பந்தலூர் கருப்பூர், இல்லை தத்துவாஞ்சேரி, அணக்கரை உள்ளவங்க பார்த்தா கும்பகோணத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது பைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் கும்பகோணத்துக்கு வரா மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நைட் டைமில் தான் எடுக்கிறேன், உங்களுக்கு ரீச் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பைக்கு கவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கிட்டேன். இதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என்னென்னா எப்போவுமே நான் வந்தேன் அப்படின்னா பைக்கு வந்து சர்வீஸ் விட்ருவேன் நான். ஏன்னா பைக்கு வந்து சும்மா கிடந்தாலும் சரி, இல்லை தம்பி ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம பைக்கை பார்த்துக்கிற மாதிரி மற்றவங்க பார்த்துக்க மாட்டாங்களா. ஸோ எப்போவுமே வண்டியை வந்து சர்வீஸ் விட்ருவேன். அப்படி என்ன ஆகும்னா இந்த வாட்டியும் வண்டி சர்வீஸ் விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் ஷோரூம் போயிருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி சர்வீஸ் விட்டுருங்க, 1 வீக் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன். அவங்க வந்து என்னென்னா சனிக்கிழமை தான் வண்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு வண்டியோட யூசேஜ் இருக்குது. முன்னாடிலாம் வந்து காலையில் கொடுத்தோம்னா காலையில், அதாவது ஆளாக போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவினிங் வண்டி டெலிவரி கொடுத்துருவாங்க 3-4 மணிக்கெலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் டைம் கேட்குறாங்க. எனக்கே ஆச்சரியம், என்னங்க இது அப்படின்னா, இல்லை சார் வேறு வழி இல்லை, வண்டி நிறையா வந்து கிடக்குது. ஸோ இப்போ வந்து திருப்பனந்தாள் கடை தெருவில் ஒரு ஜாமான் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நினச்ச மாதிரியும் இந்த டைம் ஃபுட்டேஜ் வந்து வரல. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டு செய்கிறோம், உடனே நடந்துட்டால் கூட அந்த ஆசை போயிடும். தள்ளி தள்ளி போகும்போது தான் எப்படியாவது செய்யணுமேங்கிற வெறி வரும் போல் எனக்கு. அந்த மாதிரி தான் இந்த மோட்டோ விளாகிங்கும். இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக பேசி வடிவேல் கதை மாதிரி வக்காளி ஊத்தாப்போன்னு சொல்லிட்டு போறியங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் பேசின 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் தான் ஃபுட்டேஜ் விழுந்திருக்கு. ஆனால் வர வழியில் இருட்டாக இருந்ததில் ஸோ ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. நான் சொன்ன மாதிரி வண்டி ஸ்பீடாமீட்டர் லைட்டு மட்டும் தான் தெரியுது பைபாஸில். ஸோ அதோட திருப்பனந்தாளில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அதோட ஃபோனை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஃபுட்டேஜ் கரெக்டாக விழுன்னு நினைக்கிறேன். திருப்பனந்தாள் கடத்தெருங்கிறது பெரிய கடத்தெரு தான், நல்லா எப்போவுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்குது. என்ன ரீசன்னா, திருப்பனந்தாளை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பார்த்தா நிறைய கிராமங்கள் இருக்குது. உள்ளே போனால் பந்தலூர் கருப்பூர், இந்த ரோட்டில் அப்படியே ரைட் சைடு கொஞ்சம் தூரம் போனால் இந்த சிதம்பரம் சீர்காழி மாயாரம் அந்த ரோடு வரும். ஸோ நல்ல உள்ள நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால ஸோ இந்த கடத்தெரு சரியான ரஷ்ஷாக தான் இருக்குது. திருப்பனந்தாள் முன்னாடி பார்த்ததை விட ஸோ கொஞ்சம் வந்து டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ரோடுலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இந்த ரோடு அப்படியே தான். ஸோ திருப்பனந்தாளில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிஸ்னஸும் பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை போகிறவங்க திருப்பனந்தாளில் நின்று ட்ராவல் பண்ணுறவங்க, அதுதான் ஏன்னா காரில் ட்ராவல் பண்ணுறவங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க வேணுங்கிறத வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா சைடில் வந்து ரோட்டில் லைட் அவ்வளவா இல்லை, பைக்கோட லைட்டு வெளிச்சத்தை வச்சு தான் போயிட்டுருக்கேன். வீடியோவிலுமே அப்படி தான் வந்து தெரியும். ஆக்சுவலாக மோட்டோ விளாகிங் மூலயமா நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்க முடியுது. ஈவன் என்னதான் டென்ஷனாக ப்ரெஷராக இருந்தாலும் கூட அது மோட்டோ விளாகிங் பண்ணும்போது அப்படியே வந்து கம்மியாயிடுது. என்ன ரீசன் தெரியல, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு மோட்டோ விளாகிங் சும்மா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்கலை. எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும், ரொம்ப வருஷமாக. அந்த ஒரு ரீசன்னால தான் வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பைபாஸ் ஒன்று வருது. இப்போயும் டேக் டைவர்ஷன் பண்ணி விட்றாங்க. இப்போ எங்கே டைவர்ஷன் பண்ணி எங்கே மாற்றி விட போகிறாங்கன்னு தெரியல. வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஆக்சுவலாக அல்ட்ரா ஒய்டில் சரியாக கிளியர் இருக்காது. பரவாயில்ல, ஓகே, நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செய்கிறோம்ல. நம்ம எப்பவுமே கிவ் அப் பண்ணாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ டேக் டைவர்ஷன் எடுத்து விட்றாங்க. இந்த டேக் டைவர்ஷன் எடுத்து அங்கே ஒரு டேக் டைவர்ஷன், இங்கே ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து அப்படியே போவோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ பைபாஸில் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸு இது செயல்பாட்டில் இருக்கா இல்லை இப்படியே தான் போகிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆமாம் பஜாஜோட இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தால, சர்வீஸ் கொடுக்குறப்போ பஜாஜில் போய் பைக்கு சர்வீஸ் கொடுத்தோம்னா 2 வருஷம் முன்னாடி காலையில்
9 மணிக்கு முதல்ல போயிட்டா வண்டி 4 மணிக்கு ரெடி ஆகிடும், வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1 வாரம் ஆகும், குறைஞ்சபட்சம் 5 நாளாவது டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே வண்டி சர்வீஸ் கொடுக்கல. கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா சொன்னாங்க, கவர் வாங்கிட்டு வந்துட்டேன். வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ணும். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வெளில பெட்ரோல் பம்பில் சேஞ்ச் பண்ணால் பெட்ரோல் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நான் அந்த கம்பெனி ஆயில் தான் போடணுமேனு சொல்லிட்டு 550 ரூபாய்க்கு ஆயில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வண்டியில் இன்னும் மாட்டலை. ஸோ தம்பிகிட்ட தான் சொல்லணும், வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணி டேங்க் கவர் மாற்றி ஆயில் சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு. ஸோ பைபாஸ் வந்து வேலை முடியல, வேலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதுலேயே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே வடலூர் 56, சென்னை 245 கிலோமீட்டர். சென்னையிலலாம் பைக்கில் போனால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் உலகத்தையே பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு 100 கிலோமீட்டர் தாண்டதே பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலு. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வேறு வழியே இல்லை, பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கும் அந்த விஷயத்தை பிடிச்சி விரும்பி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம், ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இப்போது ஊருக்கு 1 மாதம் லீவு வந்திருக்கேன். தூங்கணுன்னா தூங்கிக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்ணுன்னா விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டே ஓட்டலாம். எனக்கு ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பின்னாடி கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த வயசில் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியும். ஸோ சோம்பேறி பார்க்காம தூங்கிக்கிட்டே இல்லாமல் நம்ம என்ன நமக்குன்னு ஒரு ஆசை ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை நோக்கி பயணம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் வந்து இருக்குது. ஸோ மோட்டோ விளாகிங்லேயுமே கண்டிப்பாக நான் ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஹெல்மெட்டு 2500 ரூபாய்க்குள்ள ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கிடணும்னு வச்சுருக்கேங்களேன். ஆக்ஷன் கேமரா கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். DJI ஆக்ஷன் 5 Pro வந்து வாங்கலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னு. ஏன்னா மோட்டோ விளாகிங் அப்படிங்கும் போது ஆக்ஷன் கேமரா இருந்தால் தான் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இது உள்ள தெரியும், இது உள்ள ரைட் சைடில் வந்து பந்தலூர் கருப்பூர் போகிற ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். பாலம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இன்னும் முடியல. ஸோ இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் சோழபுரம் வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. இது என்ன ஒரு கோழி குத்தியா? கோழி ஏன்பா குத்துது? ஸோ சோழபுரம் வரைக்கும் பைபாஸ் நல்லா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படிமா இருக்குது, டேக் டைவர்ஷன் பண்ணி 2-3 வழி திருப்பி விட்றாங்க. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஊரோட நிலைமை, இப்படி தான் இருக்குது இந்த பாலத்தோடைய அப்டேட். டே டைமில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போவுமே ஒன்றும் குறைஞ்சி போகல. 5 மணிக்கு எந்திரிச்சு சகர் வச்சுட்டு நோன்பு வச்சுட்டு 6 மணியோடு எந்திரிச்சு வீடியோ எடுத்தோன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் மைண்டு ஏற்றுக்காது. இன்னும் ஊருக்கு போகிறதுக்கே 4 கம்மியாக தான் இருக்குது, அங்கே போனால் தூக்கம் சரியாக இருக்காது, தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி மைண்டு சொல்லும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லாமே மோட்டோ விளாக் பிடிக்கும் அப்படின்னா தயவு செய்து யோசிக்காதீங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வச்சுருக்க ஹெல்மெட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி தான், பிலோ 1000 பிலோ 500 தான் இருக்கும். ஆனால் மோட்டோ விளாகிங் பண்ணணுங்க எனக்கு அந்த வெறி வரும் போல். ஏன்னா ஒரு டைமும் வந்து என்னால் வண்டி ஓட்டும் போது ஃபோனில் ரெக்கார்ட் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு ஃபுட்டேஜையுமே மிஸ் ஆகாமல் ஆங்கிள் மாற்றி வச்சு வீடியோ ஆன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். வண்டி ஓட்டும் போது ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியல. ஸோ இப்போ எங்கேயோ திருப்பி விடுது, எங்கே போகுதுன்னு தெரியலையே. ரைட்டு போனால் தத்துவாஞ்சேரி, எந்த ஒரு போர்டுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணால் தத்துவாஞ்சேரி. ஆக்சுவலாக போன டைம் வந்ததுனால எனக்கு தெரியுது, இல்லைன்னா அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ அணக்கரை ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். நான் வந்து தத்துவாஞ்சேரி வந்து போகிறேன். தத்துவாஞ்சேரி போயிட்டு நான் இங்கேருந்து கிளம்பும் போது வேணால் அணக்கரை போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் நினச்சது என்ன, நம்ம வந்து தத்துவாஞ்சேரி வரைக்கும் அணக்கரை வரைக்கும் போகிற வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். இப்போது என்னன்னா சரி போயிட்டு ரிட்டன் போகிறதையும் வந்து போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ தத்துவாஞ்சேரி கிட்ட வந்துட்டோம், பள்ளிவாசல் தெரியுது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தத்துவாஞ்சேரியிலேருந்து ரிட்டன் கும்பகோணம் போகிற அந்த பைபாஸில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.